வணக்கம் மக்களே. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, இலங்கையில் இருக்க ஒரு கேவலமான ஒரு நாய்க்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. தன்னோட புள்ளையவே தன்னோட குழந்தைக்கே சாப்பாடு ஊட்டி அந்த குழந்தைய அவ்வளோ கொடுமைப்படுத்தி அவ்வளோ அடி அடிக்கிறான். அடே நாசமாக போனவனே, நீலாம் மனுஷனாடா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இருக்காடா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? உன்ன மாதிரி மூஞ்சி, உன்ன மாதிரி நாய்க்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடு, உனக்கெல்லாம் ஒரு புள்ள ஒரு கேடு. ஏண்டா அந்த குழந்தை என்னடா பண்ணுச்சு? நீலாம் என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் அப்படியோ அறுத்து போடுவேன். உன்னையெல்லாம் நிற்க விட்டுல, உன்னையெல்லாம் ஓட விட்டு சுடணும்டா. உன்ன மாதிரி நாயலாம். ஏன்டா அந்த குழந்தை என்னடா பாவமனுச்சு? ஓன் குழந்தைடா, உன்னோட விந்துக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய அணுவா சித்திரவதை பண்ணுறிய. நீலாம் மனுஷனாடா? இதே பதிவை தான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் என்னோட பழைய ஐடியில். இந்த மாதிரி கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக வாழ வைக்க துப்பு இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து காசு அனுப்பாட்டி, இல்லாட்டி அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணாட்டி குழந்தைங்களை சித்திரவதைப்படுத்துறானுங்க, குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னதுக்கு யாருமே நம்பலை. இப்போ புரியுதா உங்களுக்கெல்லாம்? இந்த மாதிரி தான் ஒரு சில நாய்கள் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி புள்ள? நீ உன் பெத்த புள்ளைய இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறியே, நாளைக்கு உன் பொண்டாட்டி வெளிநாட்டில் இருந்து வந்தா அவளையுமே இப்படித்தானடா கொடுமைப்படுத்துவ? நீலாம் மனுஷனாடா? இந்த மாதிரி நாய்கெல்லாம் மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி நாயெல்லாம் விட்டு வைக்கிறது தப்பு. நீலாம் என்ன ஜென்மத்துக்குடா நீலாம் பிறந்த? சொல்லு பார்க்கலாம். நீலாம் என்ன ஜென்மத்துக்கு பிறந்த? எவ்வளோ பேர் பொண்டாட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமாகவும் குடும்பத்தை வந்து நல்ல ஒரு விதமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றை மாதிரி கேடுகட்ட நாயெல்லாம் குடிச்சு புட்டு பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தில் இந்த புள்ள மேலே காட்டுறியடாடே. அதுக்கு 4-3 வயசு தாண்டா இருக்கும். அந்த மண்ணுக்கு என்ன தெரியும்? அது எவ்வளோ ஒரு வலியை தாங்கியிருக்கு சொல்லு பார்க்கலாம். அந்த பொண்ணு வாயெல்லாம் வீங்கி போயிட்டு கிடக்க அது எவ்வளோ ஒரு வலியையும் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நீலாம் நாசமாக போவ. உன்னையெல்லாம் அப்படியே ரோட்டில் அடிப்பட்டு நீலாம் சாவடா. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து. அந்த குழந்தை அப்படி அழுவுது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்காடா? ஏண்டா எங்கேயோ உள்ள கோவத்தை கொண்டு வந்து அந்த பச்சை மண்ணு மேலேயாடா நீ காட்டுவ? நீலாம் மனுஷனாடா அப்புறம் எதுக்குடா நீ வெளிநாட்டுக்கு உன் பொண்டாட்டி அனுப்புன? ஏஜென்சி கிட்ட கை நீட்டி காசு வாங்கும்போது நல்லா இருந்துச்சா உனக்கு? உன் பொண்டாட்டி இப்போ போயிட்டு சொல்கிறியே அரபிக்காரன் முக்கியமா நான் முக்கியமா நீ கேட்குறியே. உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமாக இருந்தால் நீ அனுப்பியிருக்க கூடாது வெளிநாட்டுக்கு. ஏன் அனுப்புன? இப்போ அவன் வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறா. நீ எப்போ கை நீட்டி காசு வாங்கினியோ அப்போயே உன் பொண்டாட்டி இன்னொரு அரபிக்காரனுக்கு விற்றதுக்கு தான் சமம். சரியா? அவன் ஊருக்கு வந்தால் தான் உன் பொண்டாட்டி. நீ எப்படி வந்து அவங்ககிட்ட கை நீட்டி காசை வாங்கிட்டு உன் பொண்டாட்டி காசு அனுப்புறத நல்லா வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இப்போ பாபாக்காரன் முக்கியமா நான் முக்கியமானு கேட்குறியாடா? இப்போ இருக்க சூழ்நிலையில் அவளுக்கு பாபாக்காரன் தான் முக்கியம். ஏன்னா அவன் பாபாக்காரன் தான் சம்பளம் கொடுக்குறான். அவன் சொல்கிறதான் அவன் கேட்டாகணும். 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். நீ நினச்ச இஷ்டப்படியெல்லாம் அவங்க கால் பண்ண மாட்டாங்க. அப்படியா இருக்கிற வந்து நீ வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க கூடாது. ஏன் அனுப்புகிற? ஏண்டா ஒன்ன மாதிரி அயோக்கிய நாய்ங்க ஒரு சில பேர் இருக்கிறனால தாண்டா எல்லாத்துக்குமே, எல்லா ஆண்களுக்கு வர்க்கத்துக்குமே கெட்ட பேர். நீலாம் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் சேர்மார் தொல்லை, பிள்ளைங்க அதுங்க தற்கொலை பண்ணி அதுங்க சாவுது. வீட்டுக்கு வந்தால் பெத்த தகப்பனே இந்த மாதிரி கொடுமை பண்ணுற பிள்ளை யாரை நம்பிடா பிள்ளைங்களை விடுறது? இனி வரும் காலத்தில் வந்து பிள்ளைங்க வாழ்கிறதே, இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி தாண்டா நீங்கள்லாம் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே புள்ள கூட பெற்றுக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நாய்ங்க இருக்கிறனால. சரியா? இந்த நாயை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஒரு பாடம் கற்பிச்சே கொடுக்கணும். அந்த புள்ள அந்த குழந்தை அனுபவிச்ச வழியை அந்த நாயை அனுபவிக்கணும். சரியா? தயவு செஞ்சு இவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து இவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு புத்தி வரும், அறிவு வரும். எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து. எனக்கு அப்படியே நடுங்குது, கை காலெல்லாம் எனக்கு விடவிடன்னு நடுங்குது. நீலாம் ஒரு மனுஷனாடா? இப்படி தாண்டா உன் பொண்டாட்டி ஊருக்கு வந்தோன்னைக்கு அவளையுமே போட்டு அடித்து கொடுமை பண்ணுவேன். நீலாம் இருக்கிறதுக்கு செத்துப்போ. நீலாம் இருக்கிறது செத்துப்போ, நாசமாக போன. உனக்கெல்லாம் எதுக்கடா பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு? கையில் மாட்டிராத. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி மக்களே.